மகர ராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நமக்கு யாராவது ஒன்று எடுத்து சொன்னாங்கன்னா டக்குன்னு அது புரிய வரும். எஸ், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி பேசியிருக்கக்கூடாது, இல்லை அவசரப்பட்டு பேசிட்டோம், ரொம்ப பேசிட்டோம், லூஸ் டாக் விட்டுட்டணும், எனக்கு அந்த செகண்டில் அந்த நிமிஷத்தில் டக்குன்னு ட்ரிகர் ஆகிடுது, அதனால் நான் அப்படி பேசிவிட்டேன். இல்லாமல் இருந்தால் ஐ ஓன்ட் நெவர் டூ தட். இதுக்கு முன்னாடி இப்படி பேசியிருக்கேன், நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படி பேசினதே இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய மீட்டிங் கிடச்சிது, பெரிய பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடச்சி, இதை விட கடவுள் வாய்ப்பே கொடுக்க மாட்டார். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு மேடை பேச்சலாக இருந்துட்டிங்கன்னா அதற்குண்டான சில நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பேசுகிறது, அந்த எப்படி பேசுகிறது அப்படிங்கிறது கற்றுக்கிறது, தனியாக பேசி பார்க்குறது, கண்ணாடியை பார்த்து பேசுகிறது, அதேமாதிரி மீடியா துறையில் இருக்குது, அதேமாதிரி சினிமா துறையில் இருந்துட்டுருக்காங்க. வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய முயற்சியில் இருந்தீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கி ஒருத்தங்ககிட்ட உட்காந்து பேசுகிறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் அப்படியே கேதர் பண்ணிவிட்டு அதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதுக்கு தகுந்தாப்பில் உங்களை நீங்கள் க்ரியேட்டிவாக கொண்டு வரது, இது போன்ற விஷயங்களை இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்கும். மியூசிஷியனாக இருந்துட்டுருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்துட்டுருக்கவங்க, சினிமா நட்சத்திரமாக இருந்திருக்க, அரசியல் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பதவியில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, பொறுப்பில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு, அஸ்ட்ராலஜராக இருந்துட்டு, கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு, கோயில் ட்ரஸ்டியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்க, தியானம் சொல்லி கொடுத்துட்ருக்கவங்க, மடாதிபதியாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஆன்மீக சிந்தனையாளர்களாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, மேடை பேச்சாளராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன். இன்றைய தினம் சாதகமான பலன். இந்த தினம் உங்களுக்கு உரிய பலன்களாக அமையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டே அப்படின்னா குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு.